நான் ஒண்ணு இல்ல 2 செட்ஸ் ஆஃப் ட்ரிப்ளெட்ஸ் குடும்பத்துல இருந்து வந்தவன். நான் யார்? நம்ம நிபுணர்கிட்ட கேட்கலாம் வாங்க. அப்படினா நல்ல நண்பர்னா அது நம்ம போச்சி தான். என்னோட கணிப்புப்படி யாரா இருக்கும்னா கேரோபி. சாக்கோ கேட் சொன்னா சரியாதான் இருக்கும். ஆமா, நீ என்ன சொன்ன? டைம் முடிஞ்சிருச்சு. சாரி டக்ஸிடோ சார். உன்னோட பதில் என்ன மை மெலடி? என்னோட பதில் கேரோபி. இதுதான் சரியான பதில். மை மெலடி இப்ப முன்னணியில இருக்காங்க. குரோமி, நீ உங்களோட கேள்வி. என்னால முடியும். யார் எப்பவுமே வெளியில போகணும்னு சொல்லுவா, ஆனா வெளியில போட்டு போற ஷூவை தயாரா வச்சிருக்க மாட்டாங்க? பேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பதில்ல தான் கருமியோட வெற்றி அடங்கி இருக்கு. இருங்க யோசிக்கிறேன். அது என்னன்னா ஸ்னோ ஷூஸா இல்ல டேப் ஷூஸா இல்லனா ராக்கெட் பூட்ஸா இல்ல கவுண்டர் ஷூஸா எதுன்னு தெரியலையே. பதில் ஷூஸ் கிடையாது. யார் இந்த ஷூஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க? எனக்கு பதில் தெரியல. டக்ஸிடோ சாம், உங்களோட பதில். சாம், அந்த சத்தம் எதை குறிக்குது தெரியுமா? இது டபுள் ட்ரபிள் டைம். அதனால இப்ப என்ன? குரோமி, நீ கவலைப்படாத, நல்லா விளையாடுற. பேனாவை தயாரா வச்சிருக்கீங்களா? நான் தயார். உங்க பதில நீங்க வரையணும். பேட்ஸ் ஒரு தடவை டவுன் ஃபவுண்டன்ல என்ன செஞ்சாரு? என்ன கொஞ்சம் ரொம்ப அழகா வர்றீங்க. டைம் முடிஞ்சிருச்சு. குரோமி, உங்களோட பதில்? ஓகே, ஒரு தடவை போச்சைய டவுன் ஃபவுண்டன்ல குளிக்க வச்சான். மை மெலடி ஸ்கேட் போர்ட வச்சு டவுன் ஃபவுண்டனை தாண்டி குதிச்சான். பதில் என்னன்னு பாப்போம். பேட்ஸ்மேனும் மலை மேல இருந்து ரொம்ப அழகா குதிச்சிருக்கான். ரொம்ப அற்புதமா இருக்கு. சூப்பர். மை மெலடி தான் வெற்றி பெற்றார். நினைச்சத சாதிச்சிட்டான். கொஞ்சம் இருங்க, இது சரியான பதிவு கிடையாது. நீங்க காட்டின அந்த படமே தப்பு. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா போன வாரம் பேட்ஸ் போச்சிய அந்த ஃபவுண்டன்ல குளிக்க வச்சதை நான் பார்த்தேன். அது நான் நீச்சல் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். கவலைப்படாத கரோமி, அடுத்த வாரம் திரும்பவும் மை மெலடியோட போட்டி போடலாம். அதுதான் எனக்கு வேணும். நீ நல்லா விளையாண்டதுக்காக உனக்கு தான் இந்த பரிசு குரோமி. நன்றி மை மெலடி. இன்னைக்கு இதோட இந்த நிகழ்ச்சி முடியுது. மறுபடியும் உங்களை இன்னொரு போட்டியில சந்திக்கிறேன். இந்த உனக்கு மஃபின், இந்த உனக்கு பிடி. இது உனக்கானது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ கிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் கியூட் அட்வென்ச்சர்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அடுத்த அட்வென்ச்சரை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சீக்கிரமா சந்திக்கலாம்.